Taste the Daily. விஜயகுமார் சார், நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன் சார். இப்போ பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதாவது திமுக கொடுத்த வாக்குறுதி எண் 181 நிறைவேற்றணும், எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படின்ட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் ஆளும் திமுக அரசோ அவங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றாமல் அவங்கள அலைக்கழிக்கிறதுலே குறியா இருக்குது. அதில் கூட இப்போ ஒரு பகுதி நேர ஆசிரியர் விஷமருந்தி தற்கொலைக்கு இறந்திருக்காரு. இந்த இறப்புக்கு யார் காரணம்? பகுதி நேர ஆசிரியர்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுல அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குது? அதாவது இதுக்கு யார் காரணம்னா அரசு தான் காரணம். அதாவது நீங்கள் 2021 தேர்தல் வாக்குறுதி 181 சொல்கிறீங்க, திமுகவினுடைய வாக்குறுதி. 2016 திரு கருணாநிதி அவர் இருக்கும் வாக்குறுதியாக 192 193 வாக்குறுதி எண். நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு அமைந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி. வாக்கு தவறிவிட்டால் அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்று என்று நீதி நின்று நிலைக்கின்ற தமிழகத்தில் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு வாக்குறுதியிலிருந்து தவறுகிறார் என்கின்ற பொழுது மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற வரிசையில் வைத்து பார்க்கப்படுகின்ற ஆசிரியர் பெருமக்கள் அவர்கள் கேட்பதுன்னா பணி நிரந்தரம் கேட்கிறார்கள். பணி நிரந்தரம் செய்வன் வாக்குறுதி கொடுத்தீங்கள, ஒரு முதலமைச்சரால் முடியாதது என்ன இருக்குது? நீங்கள் செய்யலாம்ல, செய்கிற மனப்பான்மை உங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கிற காரணத்தினால தான் 8ஆம் தேதியிலிருந்து அந்த 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சென்னையில். ஏன்னா அவங்க போராட்டத்தை இந்த அரசு ரொம்ப மிகவும் மோசமான முறையில் கையாளுகிறது. இதனுடைய பாவத்தெல்லாம் சென்னை மாநகர மேயர் அருணுக்கு தான் போய் சேரும். அவர் காவல்துறையை வச்சுக்கின்னு இந்த ஆசிரியர்களை கைது பண்ணுறவர். ஏன்னா கிராமத்தில் இருந்தெல்லாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாரு சென்னையில். அவர்களை 10 மணிக்கு போராட்டம் நடத்த போகிறாங்கனாவே அரசு பஸ்ஸை வச்சுக்கின்னு, இந்த பிடிசி பஸ்ஸை வச்சுக்கின்னு அவர்களை பேருந்தில் அடைச்சி சென்னை மாநகரத்தையே மொத்தம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சுத்த வைக்கிறாங்க. என்னன்னா சென்னைக்கு அவுட்டருக்கு வெளியில போயிட்டு இறக்கி விட்டுறாங்க, கைது பண்ணிட்டு போய். அப்படிங்கிற இன்னைக்கு நடந்தது கேளுங்க. அதாவது அது கண்ணன் பகுதி நேர ஆசிரியர் 12,000 பேருக்காக தான் செத்து போனா உயிரை கொடுத்தாவது இந்த ஆசிரியர்களுக்கு இந்த அரசாங்கம் பணி நிரந்தரம் செய்யணும்ன்றதுக்காக தான் உயிரியே கொடையா கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு போராட்டம் நடத்திருக்கிறவங்களை கூட கைது பண்ணி கொண்டு போய் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விட்டு அவங்களெல்லாம் நீங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய உள்ளேக்குள்ளே வரக்கூடாது, வந்தனா கைது செய்வேன்னு அவர்களை மிரட்டி அவர்களை பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் ஏன்னா இந்த இங்கே அவர்களை கைது பண்ணுறதுன்னா பத்திரிகைகளுக்கோ வெளி உலகத்திற்கோ இவர்களுடைய போராட்டங்கள் வெளியே தெரிஞ்சு விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இவங்களோட போராட்டத்தையே மறைக்கணும், வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக போராட்டங்களை மறைக்கிறது. நான் ஒரு உயிர் போயிடுச்சு, அந்த உயிரை இன்னைக்கு திருப்பி வராது. அவருக்கு +2 படிக்கிற பையன் இருக்கிறான். இன்னைக்கு அடுத்தது காலேஜ் கல்லூரிக்கெல்லாம் போனோம், செத்து போயிருக்கிறான். செத்து போனதுக்கு தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் என்ன செய்கிறது? அதாவது 10 ஆண்டுகள் நல்ல ஆட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வருகின்ற போது நீட்டுக்காக ஒரு மாணவி இறந்த போது அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்தவர்கள் மத்தியில் இப்படி சமூக ஆர்வலர்கள்லாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்தாங்க, உயிர் போயிடுச்சேன்ட்டு. இன்னைக்கு உயிர் போயிடுச்சப்பா, கண்ணன் உயிரை யார் பத்தி இல்ல? புரியுது சார். இப்ப பகுதி நேர ஆசிரியர்களுக்கு 2016 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல், ஏன் 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் வாக்குறுதி கொடுத்தது திமுக அரசு தான், நாங்க பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு அந்த கோரிக்கை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நிறைவு செய்ய போகுது திமுக அரசு. இப்ப கோரிக்கையை ஏன் நிறைவேற்றல அப்படின்னா, குண்டுகட்டா கைது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுல அரசுக்கு விருப்பம் இல்லையா? ஆமா, விருப்பம் இல்லை சார். அதாவது இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாவே அதிகமாக போராடிய ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தூய்மை பணியாளர்கள் போராடுறார்கள், விவசாயிகள் போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார வாரிய ஊழியர் எல்லாமே போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறதுலே அதிகமான போராட்டங்களை நடத்தியது யார் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் தான். கடந்த 5 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த பல்வி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார் பாருங்க, எப்பவுமே தமிழ்நாட்டுக்கே கிடைக்காத ஒரு பல்வி கல்வித்துறை அமைச்சர். அவரை சினிமா துறையில் அவருக்கு திரு துணை முதலமைச்சருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்க வேண்டியவர் தப்பி தவறி தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சராக ஆகியிருக்கிறாரு. அந்த கல்வி அமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது அழுகிற குழந்தைக்கு ஒரு வாழைப்பழத்தை விட்டுற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அவர்களை இப்படி ஏமாத்தி கொண்டே வந்துனே இருந்தாங்க. இப்போ 3 மாதங்கள் தான் இருக்கு, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாவே இவர்களுடைய போயிடும். இந்த நேரத்தாவது இந்த அரசாங்கம் ஏதாவது நமக்கு செய்து விடாதா?
என்று ஒரு ஏக்கம். எப்பவுமே இந்த ஆசிரியர்களுக்கு வந்து என்னன்னா திமுக ஒண்ணுமே செய்தது கிடையாதுங்க. திமுக அவர்களை ஏமாற்றுகிறது. அந்த ஏமாற்றத்தை கூட எப்படியாவது இந்த அரசாங்கம் சொல்லி, ஏன்னா இப்படி ஒரு 12,000 குடும்பத்தை வந்து நடு தெருவில் இந்த திமுக அரசு நிறுத்தி இருக்கிறதே. நம்ம குடும்பம் வெறும் 12,500 ரூபாய்க்கு இன்னைக்கு எந்த குடும்பங்க நடத்த இல்ல. முடியல. இன்னொரு சந்தேகம் என்னன்னா சார், இப்ப அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஜாக்டோ ஜியோ போராட்டம்லாம் அறிவிச்ச பிறகு அவங்களுக்கு இன்னைக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதற்கு பின்னாடி கூட ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறதா சொல்றாங்க. தேர்தலில் அவங்க முன்னாடி இன்னும் வேலை செய்யணும், அதற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா இங்க 12,000 பகுதி நேர ஆசிரியர் எண்ணிக்கையில குறைவா இருக்கிறனால அரசு வந்து பகுதி நேர ஆசிரியர்களை கண்டுக்கலையா? அதாவது ஜாக்டோ ஜியோ கூட அவங்களுடைய கோரிக்கை, அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை பழைய ஓய்வூதியத்தை வாங்கலையே. ஜாக்டோ ஜியோல கூட இவர்கள் அரசாங்கம் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. அவர்களும் வந்துட்டு மனம் விரும்பி போய் மன உளைச்சல்ல தானே இருக்கிறார்கள். இவர்களே 12,000 பேருங்க இவர்களுடைய கோரிக்கையை வந்துட்டு, அதாவது தமிழ்நாட்டில் எல்லா ஊடகத்தையும் இந்த ஆளும் அரசாங்கம் வாங்கி வைத்த காரணத்தினால அந்த மக்கள், அந்த 12,000 பேர் ஆசிரியர்கள் போராட்டம் வெளிச்சத்துக்கு வரல. இந்த வெளிச்சத்திற்கு வரக்கூடாதுன்றது தான் இந்த சென்னை மாநகராட்சியினுடைய கமிஷனர் இருக்கிறாரு பாருங்க அருண். ஆனா அவர்களுடைய பாவம், அவர்களுடைய கண்ணீர் இந்த அரசாங்கத்தையும் இந்த சென்னை மாநகராட்சியினுடைய போலீஸ் கமிஷனர் அருணையும் பாவ மூட்டையை சுமக்கிறாங்க. எங்க கிராமத்திலிருந்து வந்து தன் கோரிக்கைக்காக உரிமைக்காக போராடுறான். பசியும் பட்டினியுமா அந்த ஆசிரியர்களை நீங்க போராட்டத்துக்கு உரிமை மறிக்கப்படுகிறது. உங்களுடைய காவல்துறை அடக்குமுறையை வைத்து ஏவறீங்கன்னா உங்களுக்கு இந்த திமிரு, இந்த அதிகாரம், துணிவை யாரு கொடுத்தது? புரியுது சார். நான் வெளிப்படையே உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் ஏறு மேடைகள்ல இப்ப சமீபமா என்ன சொல்லிட்டு இருக்காரு, நாங்க சொன்ன வாக்குறுதியை விட சொல்லாத வாக்குறுதிகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு காலை சிற்றுண்டி சொல்றாங்க, புதுமை பெண், அது நிறைய சொல்றாங்க. ஆனா கொடுத்த வாக்குறுதியை பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றல அரசுக்கு என்னதான் சிக்கல் இருக்கு? உண்மையே சிக்கல் இருக்கா, இல்ல பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிறைவேற்ற வேணாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்துல திமுக அரசு இருக்கு? அதாவதுங்க அவர் தான் அவர் சொல்றாரு, நீ இதுக்கு மேல கடைசி மனிதனின் கனவுகள் கூட நாங்கள் நிறைவேற்றுவோம். கடைசி மனிதனுடைய கனவுகளை நீ நிறைவேற்றுறாண்டா. 2016 இருந்து வாக்குறுதி கொடுத்தியா? 2016 வாக்குறுதி கொடுத்த, 2019, 2021 இப்படி தொடர்ச்சியா வாக்குறுதி கொடுத்தல. அந்த 12,000 குடும்பங்கள் பாவப்பட்ட குடும்பங்கள் இல்லையா? அந்த குடும்பத்துக்கு நீ ஏதாவது சேவை, நம்ம வெறும் 2,500 ரூபாய் கொடுத்து அந்த பகுதி நேர ஆசிரியர்களை, அரசு ஊழியர்களை மேல ஏமாற்றி விடலாம் என்று நினைச்சது இந்த அரசாங்கம், திமுக அரசு. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெறும் 2,500, 15,000 ரூபாய் இன்னைக்கு ஒரு குடும்பம் புள்ள குட்டியெல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? எப்படி பண்ண முடியும்? அதுவும் ஆசிரியர்கள், மாணவர்களை உயர்த்துற ஒரு உன்னதமான பணி செய்யறவங்க, அவங்களுக்கு கூட இந்த ஆட்சி இப்படி ஏமாத்துது என்னும் போது உண்மையில இன்னைக்கு ஒருத்தன் உயிர் போயிருக்கு, எல்லாம் பண்ணிருக்கு. இந்த எதிர்கட்சிகள இருக்கிற, அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற கம்யூனிஸ்ட், நான் உழைக்கின்ற வர்க்கத்திற்காக வேண்டிய கட்சி ஆரம்பிக்கின்ற அந்த கட்சி, கூட்டணி கட்சி கூட பேசாம வாய் மூடி மௌனமா இருக்கிறது. நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும். பேசுவோம் சார், அடுத்த சுற்றுல பேசுவோம். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் ஜெயக்குமார் சார். சார், இப்ப அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ வந்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்றாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் சொன்னாங்க. இப்போ வந்து அதில் சில சட்ட சிக்கல் இருக்குது, நாங்கள் ஆலோசிக்கிறோம் அப்படின்லாம் அரசு சொல்கிறாங்கல்ல. அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு தான் திமுக அரசு வாக்குறுதியை கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல? உண்மை அதுதான். அதாவது வந்து என்ன சட்ட சிக்கல்ன்றதை அரசாங்கம் வந்துட்டு தெளிவுபடுத்தணும். ரெண்டாவது என்னென்னா, கண்ணன் வந்துட்டு இன்றைக்கி பகுதி நேர ஆசிரியர் இறந்ததுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த குடும்பத்துக்கு 50 லட்சம் ரூபாவை கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு அரசு ஊழியர் வேலையை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம். இப்படிலாம் இருக்கும்போது அண்ணன் கங்காதரன் சகோதரர் பேசும்போது சொன்னார், அதாவது நீரோமன்னன் பிடில் ஊரே பற்றி எரிக்கிற போது நீரோமன்னன் பிடில் வாசித்ததா, அதாவது அப்பனுக்கும் புள்ளிக்கும், அதான் மகனுக்கு தந்தையினுடைய உறவு அப்படியே இவருக்கு வருது. அதாவது அவர் மானாட மயிலாட பார்த்து கொண்டு அவங்க அப்பா குதுகுலித்து கொண்டே இருந்தார் முதலமைச்சராக இருக்கும்போது. அதன் பிறகு 10 ஆண்டுகள் தப்பா சொல்லலைங்க, அவரோட கருத்தை சொல்றேன் சார், நான் தவிர அவங்க அப்பா பார்த்து கொண்டே இருந்தார். அடுத்த 10 ஆண்டுகள் அவர் முதலமைச்சர் நாற்காலியில் கூட திமுக இல்லை. இப்போது மக்கள் எல்லாம் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்கள். உலகமே வந்துட்டு புது பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடி கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில் பகுதி நேர ஆசிரியர்கள் தன் வைத்த எரிச்சலோடு இந்த அரசாங்கத்தை நான் நம்பணும். ஏன்னா அவர்கள்லாம் ஆசிரியர்கள் சார், படித்தவர்களை இந்த அரசாங்கம் ஏமாற்றியதனுடைய இதோ வந்துட்டு, ஏன்னா ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் பாண்டிய மன்னனையே எரிச்சது, மதுரையை எரிச்சது. இன்னைக்கு பலாயிரம் பெண்கள் கண்ணகி பெண்கள் போல அணிவகுத்து வருகிறார்கள். இந்த ஆட்சியையும் வீட்டுக்கு அனுப்புவோம். திமுக என்கின்ற கட்சி இனி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வர முடியாதபடி 67 காங்கிரஸ் எப்படி தோற்று போய் இன்று வரை முதலமைச்சர் நாற்காலியில் கிட்ட கூட வர முடியல,
அதே போல பலத்த அடியை மக்கள் கொடுப்பாங்க. இல்ல சார், இப்ப இந்த 2500 ரூபாய் ஊதிய உயர்வு கொடுக்குறாங்களே, அது வந்து அந்த ஊதிய உயர்வு கொடுத்தா இவங்க போராட்டத்தை வந்து முடக்கிடலாம் அப்படின்னு திமுக அரசோட எண்ணம் அது? ஆமாங்க. அதாவது வந்துட்டு இப்ப 12,500 ரூபாய் இருக்கு, ஒரு 2,500 ரூபாய் வச்சு 15,000 ரூபாய் கொடுத்துட்டா இவர்கள் போராட்டத்தை, அதாவது இப்ப வந்துட்டு ஏற்கனவே அரசு ஊழியர்கள் ஜாக்டஜி அவர்களுடைய சங்கம் அது அதுலயே பாதி பேர் இப்ப ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதே மாதிரி இவர்களை ஏமாற்ற நினைச்சது இந்த அரசாங்கம், அவர்கள் விழித்து கொண்டார்கள். அதனால தான் கண்ணன் என்றவர் தான் உயிரை கொடுத்து இந்த ஆசிரியர்கள் 12,000 குடும்பத்துக்கு விலக்கு ஏற்ற வேணும் அப்படின்னு நினைச்சுன்னு சொன்னாரு. அதாவது இந்த அரசாங்கம் ஏமாற்ற வேலையில தான் ஈடுபட்டு இருக்கிறது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். 2026 பலத்த தோல்வியை திமுக சந்திக்கும். எங்கள் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை எங்களுடைய முதலமைச்சர் எங்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியாருக்கு அழுகின்ற அந்த மக்களுக்கு கண்ணீரை துடைப்பதற்கு நீங்கள் காரணமாக அமைய வேண்டும். வருகின்ற நல்லாட்சி தருந்துகிற நாயகரே நீங்களே வாருங்கள். மக்கள் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணீரை நிரந்தரமாக துடைக்க வேண்டியது எங்கள் ஐயா செய்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. நன்றி.